நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்ற வார்த்தைகளோடு நாம் வேலைக்கிழமை தோறும் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிற கிறிஸ்துவின் 1000 ஆண்டு அரசாட்சியினுடைய தொடர்பாடம். அந்த தொடர்பாடத்தில் பார்க்கும்போது நம்ம அநேக காரியங்களை நம்ம சிந்தித்தோம். இப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகை வேறு, 1000 ஆண்டு அரசாட்சி வேறு அப்படிலாம் இல்லை. இப்போது கிறிஸ்துவனுடைய வருகையும் அந்த நாளும் ஒன்று தான் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம என்ன பண்ணோம்னா தெளிவான முறையில் நிறைய விஷயங்களை பார்த்தோம். அதை தொடர்ந்து பார்க்கும்போது காலக்கணக்கு அது ஒரு 4 வாரங்கள் அதை குறித்து நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம சிந்தித்தோம். இப்போ அந்த காலக்கணக்கு எல்லாமே பார்க்கும்போது நம்ம எதை பற்றினதான ஒரு சிந்தனை பார்த்தோம்னா நம்மளுடைய 7ஆம் தூதன் வால்யூம்ஸ் 2ல் இருக்கக்கூடிய அந்த காலக்கணக்கோடு நம்ம சம்மந்தப்படுத்தி எது சரியான காலக்கணக்கு அப்படின்றத குறித்து நம்ம என்ன பண்ணோம்னா தெளிவாக நம்ம கற்றுக்கொண்டோம். அடுத்து நம்ம என்ன ஒரு விஷயத்தை நம்ம பார்த்து கொண்டு வரோம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 1000 ஆண்டு அரசாட்சியில் எதை இப்போ தொடர்புபடுத்தி நம்ம பார்க்குறோன்னா புறஜாதியின் காலம். இதை குறித்து நம்ம பார்த்திங்கன்னா போன வாரம் இதனுடைய ஒரு இன்ட்ரொடக்ஷன் நம்ம என்ன பண்ணோம், நம்ம கிளாஸ் பார்த்தோம். இன்றைக்கும் பார்க்கும்போது ஒரு இன்ட்ரொடக்ஷன் கிளாஸ் மாதிரி தான் இதுவும். இன்னும் நம்ம எதுக்குள்ளே இன்னும் போகல, இந்த வாரம் போக மாட்டோம்னா புறஜாதிகளை காலத்தை குறித்து இன்னும் தெளிவான ஒரு விஷயத்துக்குள்ளே இந்த வாரமும் நம்ம என்ன பண்ண மாட்டோம், நம்ம போக மாட்டோம். அடுத்த வாரம் தான் பார்க்கும்போது இதை குறித்து ரொம்ப தெளிவாக என்ன பண்ண போகிறோம், நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இன்றைக்கும் இந்த கிளாஸ் எப்படி இருக்குன்னா ஒரு இன்ட்ரொடக்ஷன் கிளாஸ் மாதிரி தான் இருக்கும். ஒரு சின்ன ஒரு கிளாஸ் தான், சப்ஜெக்ட் தான். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம என்ன ஒரு விஷயத்தை பார்க்குறோன்னா புறஜாதியின் காலம். காலமாக காலங்களா? காலங்கள். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது புறஜாதியாரின் காலம் அல்ல, அது என்ன அப்படின்னு பார்க்குறோன்னா காலங்கள் அப்படின்றத பார்க்குறோம். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது இது ப்ளூரல் என்ன பண்ணப்பட்டிருக்குது, சொல்லப்பட்டிருக்குது. ஏன் காலங்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்போது இது ஒரு காலப்பகுதி என்ன பண்ணுது, ஒரு நீண்ட ஒரு காலப்பகுதியை குறிக்கக்கூடியதாகுது. எப்படி பார்க்கும்போது யூத யுகம் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு நீண்ட என்னது ஒரு காலப்பகுதியை குறிக்குதோ, இப்போ பார்க்கும்போது யாக்கோபினுடைய மரணத்திலிருந்து நம்ம இயேசு கிறிஸ்துனுடைய மரணம் வரைக்கும் எதுன்னு பார்ப்போம்னா யூத யுகம் அப்படின்னா இது ஒரு நீண்ட காலப்பகுதி. அதேமாரி பார்க்கும்போது புறஜாதியருடைய காலப்பகுதியும் பார்க்கும்போது ஒரு ஒரு மிகப்பெரிய என்னது ஒரு காலப்பகுதி அது அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இப்போ இதை குறித்து நம்ம போன வாரம் எங்கேருந்து எடுத்து பார்த்தோம், இந்த புறஜாதியரினுடைய காலங்கள் இதை குறித்து எங்கேருந்து நம்ம சிந்தித்தோம் அப்படின்னா தானியேல் புஸ்தகத்திலேருந்து என்ன பண்ணோம் நம்ம பார்த்தோம். இப்போ தானியேல் புஸ்தகத்தில் பார்க்கும்போது நேபுகாத் நேச்சர் கண்ட அந்த ஒரு சொப்பனம், அந்த ஒரு சொப்பனத்துக்கு பார்க்கும்போது யார் அந்த ஒரு விளக்கத்தை கொடுக்குறா அப்படின்னு பார்க்கும்போது தானியேல் என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த ஒரு விளக்கத்தை என்ன பண்ணுவார், கொடுக்கறத நம்ம பார்க்குறோம். அப்படின்னா புறஜாதியாருடைய விஷயத்தை பற்றி நம்ம போன வாரம் சிந்தித்தோம். அதில் ஒரு பெரிய சிலையை வச்சு என்ன பண்ணோம் நம்ம பார்த்தோம். அது அந்த பொன்னாலான அந்த ஒரு சிலை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்பும் புயங்கள், அதுக்கப்புறம் என்ன வருது வயிறும் தொடையும் பார்க்கும்போது வெண்கலம், கால் பார்க்கும்போது இரும்பு. அப்போ இந்த 4 பேரரசுகள் இது எதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும்போது புறஜாதியனுடைய காலங்களை இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்தோம். இதில் இன்னொரு விஷயத்தை நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது போன வாரம் நம்ம பார்த்தது புறஜாதியனுடைய காலத்திற்கும் இப்போ தானியேல் 2ஆம் அதிகாரத்திற்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் என்னன்றத குறித்து போன வாரம் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம சிந்தித்தோம். அடுத்து நம்ம என்ன ஒரு விஷயத்தையும் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது புறஜாதியருடைய காலத்திற்கும் இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகைக்கும் என்ன ஒரு லிங்க் இருக்குதுன்றத வரக்கூடிய நாட்களில் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம பார்க்க போகிறோம். இதில் என்ன ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ புறஜாதியருடைய காலத்திற்கும் இப்போ இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகைக்கும் என்ன இருக்குது ஒரு லிங்க் நம்ம வரக்கூடிய நாட்களில் நம்ம பார்க்க போகிறோம். அதேமாதிரி பார்க்கும்போது புறஜாதியருடைய காலத்திற்கும்
சில தீர்க்க தரிசனத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்குதுன்றதை குறித்து சில காரியங்களை என்ன பண்ண போகிறோம், நம்ம பார்க்க போகிறோம். இப்போது தானியேல் 2ஆம் அதிகாரத்துலேயே நம்ம போன வாரம் நம்ம சிந்தித்தோம். இப்போ நம்ம போன வாரம் நம்ம பிரதர் சப்ஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ புறஜாதியருடைய காலங்கள் எதோடு சம்மந்தப்படுத்தி பார்க்க முடியாதுன்னு ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பார். எதோடு சம்மந்தப்படுத்தி பார்க்க முடியாது? புறஜாதியருடைய காலங்களை எதோடு சம்மந்தப்படுத்தி பார்க்க முடியாது? சரி, அப்படியே யோசிச்சுன்னே இருப்போம். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த புறஜாதியருடைய காலங்களை குறித்து நம்ம எந்தெந்த புஸ்தகத்தில் நம்ம படிக்கலாம், தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேவியராகமம் 26ஆம் அதிகாரம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லூக்கா 21ஆம் அதிகாரம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எசேக்கியேல் 21ஆம் அதிகாரம். அப்போ இதில் பார்க்கும்போது புறஜாதியாருடைய காலங்களை குறித்து தீர்க்க தரிசனம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதை குறித்து வரக்கூடிய நாட்களை நம்ம சிந்திக்கிறோம். அப்போ இன்றைக்கி கூட நம்ம பார்க்கும்போது இந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம சிந்திக்க போகிறோம். அதுவும் எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப டீப்பாக என்ன பண்ணுறதில்ல, பார்க்க போகிறதில்ல. கொஞ்சம் மேலோட்டமாக தான் என்ன பண்ண போகிறோம், நம்ம பார்க்க போகிறோம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா, இந்த லூக்கா 21ஆம் அதிகாரத்திற்கும் லூக்கா 21ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்திற்கும், அதேமாதிரி பார்த்திங்கன்னா லேவியராகமம் 26ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்துக்கும் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு சம்பந்தம் இருக்குது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ இந்த புறஜாதியார் காலப்பகுதி இருக்குது இல்லையா, இதை எதனோடு நம்ம சம்மந்தப்படுத்தலாம் அப்படின்றத நம்ம கொஸ்டினாக வச்சோம். அப்போ எதனோட சம்மந்தப்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ புறஜாதிகளுடைய காலத்தை சபையோடு சம்மந்தப்படுத்தலாமா, சபையினுடைய நிறைவோடு என்ன பண்ணலாம், நம்ம சம்மந்தப்படுத்தி பார்க்க முடியுமா அப்படின்னா, புறஜாதிகளுடைய காலத்தை சபையோடு என்ன பண்ண முடியாது, சபையினுடைய நிறைவோடு நம்ம என்ன பண்ண முடியும்னா சம்மந்தப்படுத்தி பார்க்க முடியாது. அப்படின்னா எதனோட தான் நம்ம சம்மந்தப்படுத்தி பார்க்க முடியும் அப்படின்போது, புறஜாதியருடைய காலங்களே யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, யூதயா தேசத்தை பற்றி தான் என்ன பண்ணப்பட்டிருக்குது, சொல்லப்பட்டிருக்குது. அப்போ யூதா தேசம் பார்க்கும்போது புறஜாதிகளுடைய அந்த ஒரு காலப்பகுதியில் அவங்களுடைய கண்ட்ரோலில் யார் இருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது, யூதர்கள் என்ன பண்ணுவாங்க, யூதா தேசம் இருக்கும் அப்படின்றத தான் நம்ம அங்கே என்ன பண்ணுறோம், நம்ம பார்க்குறோம். இதை குறித்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்மளுடைய 7ஆம் தூதன் சகோதரர் ரசல் கூட என்ன ஒரு காரியத்தை ஆரம்பத்தில் சொன்னார் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ 1914 இது பார்க்கும்போது புறஜாதிகளுடைய நிறைவு இல்லைங்களா. அப்போ இதோட எது முடியுன்றது ஒரு கணிப்பில் யார் இருந்தா அப்படின்னு பார்க்கும்போது, நம்மளுடைய 7ஆம் தூதன் கூட என்ன பண்ணார், இந்த ஒரு யூகத்தில் தான் இருந்தார். இப்போ 1914 பார்க்கும்போது சபை என்ன ஆகிடும், நிறைவடைஞ்சிரும். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது 1914 பார்க்கும்போது புறஜாதியருடைய காலம் என்ன பண்ணுது, நிறைவு பெறுது. அதனால் சபை என்ன பண்ணிடும், முடிவாயிடுன்றது ஒரு யூகத்தில் என்ன பண்ணாருன்னா சொன்னார். ஆனால் அது என்ன பண்ணல, ஆமாம் அது நடக்கலை. அப்போ அடுத்தது அவர் என்ன ஒரு விஷயத்த சொன்னார்னு பார்க்கும்போது, வேத வசனம் இதுக்கு என்ன பண்ணலைன்னா சப்போர்ட் பண்ணலை அப்படின்றத, இது வேத வசனம் இதை அங்கீகரிக்கலை அப்படின்றத சகோதரர் என்ன பண்ணாருன்னா அடுத்து என்ன பண்ணாருன்னா ஒரு தெளிவாக என்ன பண்ணிட்டார், சொல்லிட்டார். அப்படின்னா புறஜாதிகளுடைய காலத்தை எதோடு நம்ம லிங்க் பண்ண முடியாது அப்படின்னு பார்க்கும்போது, சபை நிறைவோடு என்னது லிங்க் பண்ண, சபையோடு நிறைவு பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ரசல் 7ஆம் தூதனுக்கு நிறைய விஷயங்கள் தெரிந்திருந்தாலும் அந்த டைமில் பார்க்கும்போது சில ஒரு யூகத்தில் என்ன பண்ணார் இருந்தால். இப்போ பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் என்னது கூட்டி சேர்க்கப்படுறது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மகா உபத்திரவ காலம், அதற்கு இடையில் நடக்கக்கூடிய சம்பந்தங்கள் இதெல்லாம் இருந்தாலும் அதுக்கு முன்னாடியே அவர் என்ன ஒரு கணிப்பில் வந்துட்டார் அப்படின்னு பார்க்கும்போது, சபை என்ன ஆகிடும், அது சீக்கிரம் நிறைவடையும். அது எப்போ நிறைவடையுன்ற ஒரு கணிப்பில் இருந்தார்னா, புறஜாதிகள் அந்த ஒரு காலம் நிறைவு வரும்போது அது நடக்கும்னு நினச்சார். அதன்படி என்ன பண்ணல, நடக்கலை அப்படின்றத நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. சரி, இப்போ இந்த லூக்கா 21ஆம் அதிகாரத்துக்கும் எதுக்கும் அதிக சம்பந்தம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, லேவியராகமம் 26ஆம் அதிகாரத்தோடு என்னது அதிக சம்பந்தம் இருக்குது. இப்போ இந்த ஒரு காரியங்களை குறித்து யார் பேசியிருக்கிறா, இப்போ புறஜாதிகளுடைய
காலம். இப்போ புறஜாதிகளுடைய காலத்தில் இப்போ யூதர்கள் யூத தேசம் அவங்க வந்து பார்க்கும்போது புறஜாதிகளுடைய கீழே தான் என்ன பண்ணுவாங்க இருப்பாங்க. இப்போ யூத தேசம் வந்து பார்க்கும்போது புறஜாதிகளால் என்ன பண்ணப்படும், மிதிக்கப்படும். எருசலேம் புறஜாதிகளால் மிதிக்கப்படும். அப்போ இந்த ஒரு விஷயத்தெல்லாம் ஃபஸ்ட்டு சொன்னது யார் தெரியுங்களா? யார் சொன்னா இதை பற்றி ஃபஸ்ட்டு? இப்போ எருசலேம் புறஜாதிகளால் என்ன பண்ணப்படும், மிதிக்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஃபஸ்ட்டு சொன்னது யார்? சரி, யார் அப்படின்னு பார்க்கும்போது நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது, இதை குறித்து அவருடைய ஊழிய நாட்களில் வந்து பார்க்கும்போது தீர்க்க தரிசனமாக என்ன பண்ணியிருக்கிறாருன்னா பேசியிருக்கிறார். இப்போ யூதா தேசத்திற்கும் புறஜாதியருடைய காலத்திற்கும் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சம்பந்தம் இருக்குது, தொடர்பு இருக்குது அப்படின்றத குறித்து அவர் லூக்கா 21ஆம் அதிகாரத்தில் என்ன பண்ணியிருக்கிறாரு, அதை குறித்து பேசியிருக்கிறாரு. அப்போ எருசலேம் வந்து பார்க்கும்போது யூதா தேசம் புறஜாதிகளுடைய கீழே அவங்க மிதிக்கப்படுவாங்க அப்படின்ற ஒரு காரியத்தை பேசியிருக்கிறாரு. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ அதன் மூலமாக வந்து பார்க்கும்போது யூதர்கள் அந்த ஒரு ஆக்கினைக்குள்ளாக, அந்த தண்டனைக்குள்ளாக அவங்க என்ன பண்ணுவாங்க, கடந்து செல்வார்கள். இதை குறித்தெல்லாம் வந்து பார்க்கும்போது நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்கிறாரு, பேசியிருக்கிறார். அப்படின்னா இவங்க இந்த யூதர்கள் வந்து பார்க்கும்போது பலவிதமான துன்பத்திற்குள்ளே அவங்க என்ன பண்ணாங்க, கடந்து சென்றாங்க. எப்போ இது நடந்தது அப்படின்னு பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும்போது அந்த விஷயம் என்ன பண்ணல, நடக்கலை. இப்போ இயேசு கிறிஸ்து வந்து பார்க்கும்போது அவர் மரித்த பிறகு வந்து பார்க்கும்போது ஒரு 37 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ யூதர்கள் வந்து பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு தண்டனைக்குள்ளே என்ன பண்ணப்பட்டாங்க, அவங்க கொண்டு செல்லப்பட்டாங்க. ஏன் வந்து அவங்க வந்து அப்படிப்பட்ட ஒரு தண்டனை, ஒரு பனிஷ்மெண்ட்டுக்குள்ளே அவங்க போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிக்கலாம் பாருங்கள். ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பூமியின் எல்லா வம்சங்களுக்குள்ளும் உங்களை மாத்திரம் அறிந்து கொண்டேன், ஆகையால் உங்களுடைய எல்லா அக்கிரமங்கள் நிமித்தமும் உங்களை தண்டிப்பேன். சரி, பூமியில் எல்லா வம்சங்களுக்குள்ளும் உங்களை மாத்திரம் நான் என்ன பண்ணேன், அறிந்து கொண்டேன், ஆகையால் உங்களுடைய எல்லா அக்கிரமங்கள் நிமித்தம் உங்களை நான் என்ன பண்ணுவேன், தண்டிப்பேன். அப்போ ஏற்கனவே தீர்க்க தரிசனம் என்ன இவர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்குது, இஸ்ரேல் ஜனங்களை பற்றி அப்படின்னு பார்க்கும்போது பூமியில் இருக்கிற எல்லா வம்சங்களுக்குள்ளும் யாரை பற்றி தான் தெரிந்து கொண்டேன், உங்களை பற்றி தான் என்ன பண்ணேன் மற்றும் தெரிந்து கொண்டேன். ஆனால் உங்களுடைய எல்லா அக்கிரமத்தை உங்களை நான் என்ன பண்ணுவேன், தண்டிப்பேன். அப்படின்னா எப்படி அவர் தெரிந்து கொண்டார் அப்படின்றத குறித்து நமக்கு தெரியும். ஃபஸ்ட்டு வந்து பார்க்கும்போது ஆபிரகாம் என்ன பண்ணார், தெரிந்து கொண்டார். இப்போ ஆபிரகாம்லேருந்து வந்து பார்க்கும்போது இப்போ யாக்கோபுடைய 12 பிள்ளைகள், அவங்க தான் 12 கோத்திரம், அவங்க தான் இஸ்ரேல் தேசம். அப்படின்னா இவங்களுக்கு வந்து பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவனுடைய முதல் வருகை வரைக்கும் பார்க்கும்போது தேவன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுக்கு ஃபேவர் என்ன பண்ணுறாரு, அதிகமாக செய்கிறார். அப்போ எல்லா ஃபேவரையும் இவங்க வாங்கினாங்க தேவனிடத்துலேருந்து. ஆனால் அதுக்கு உண்மையாக இவங்க என்ன பண்ணல, இல்லை. அதனால் தேவன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பனிஷ்மெண்ட்டுக்குள்ளே இவங்களை என்ன பண்ணுறாரு, கொண்டு போகிறார். அப்போ இதை குறித்து கூட நம்ம எதில் கூட படிப்போம் அப்படின்னு பார்த்திங்கன்னா லாசர் ஐஸ்வர்யவான் ஒரு ஓமையை குறித்து கூட இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவார், அவங்க மத்தியில் இருக்கும்போது பேசியிருப்பார். அதில் என்ன ஒரு விஷயம் சொல்லுவார் அப்படின்னு பார்க்கும்போது, இதோ நீங்கள் ஒரு தண்டனைக்குள்ளே என்ன பண்ண போக போகிறீங்க. அந்த ஐஸ்வர்யான் எப்படி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லக்ஸுரியான ஒரு வாழ்க்கை என்ன பண்ணுறாரு, வாழ்கிறாரு. அப்படி வாழக்கூடிய அவர் வந்து பார்க்கும்போது எப்படி வந்து பார்க்கும்போது அந்த எரிகிற அக்கினிக்குள்ளே என்ன பண்ண போகிறார். அது அவங்க வந்து படக்கூடிய அந்த ஒரு பாடுகளை என்ன பண்ணுறாருன்னா, அந்த சோதனைகள் அவங்களுக்கு எப்படி வரப்போகுதுன்றத அந்த அக்கினி இல்லைங்களா, ஒரு சொட்டு தண்ணீருக்காக அவங்க எப்படிலாம் வந்து ஏங்க போகிறாங்க. அந்த ஒரு சொட்டு தண்ணீர்ன்றது என்னதை பார்க்குறோம், புறஜாதிகள் இடத்துல ஏதாவது என்னது அவங்களுக்கு ஃபேவர், ஏதாவது நன்மை கிடைக்குமா அப்படின்ற ஒரு தவிப்பு அவங்களுக்குள்ள என்னது இருந்தது. அந்த அளவுக்கு அவங்க வந்து பார்க்கும்போது ஒரு துன்பத்துக்குள்ளே என்ன பண்ணுவாங்க, அவங்க கடந்து போவாங்க அப்படின்றது குறித்து ஆமோஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணுறோன்னா தீர்க்க தரிசனமாக என்ன பண்ணியிருக்கிறாரு, தேவன் சொல்லியிருக்கிறார். சரி, இப்போ இந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம பார்க்குறோம். இப்போ இதை தொடர்ந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது, போன வாரம் புறஜாதிகள் அந்த ஒரு காலத்தை குறித்து தானியேல் புத்தகத்தில் பார்த்தோம். அதேமாரி வந்து பார்க்கும்போது
இப்போ இன்றைக்கி நம்ம எந்த ஒரு விஷயத்தில் நம்ம பார்க்க போகிறோம், இதை குறித்து நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்கிறாரு, பேசியிருக்கிறாரு. அப்போ இயேசு கிறிஸ்து பேசின ஒரு விஷயத்தை வந்து யார் பதிவு பண்ணியிருக்கிறா அப்படின்னு பார்க்கும்போது, யார் பதிவு பண்ணியிருக்கிறா? லூக்கா என்ன பண்ணியிருக்கிறாருன்னா பதிவு பண்ணியிருக்கிறார். ஓகேங்களா? சரி, இப்போ ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, புறஜாதியருடைய காலத்தை குறித்து நம்ம வந்து தெளிவாக தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா, இப்போ தெளிவாக நம்ம புரிந்து கொள்ளணும் அப்படின்னா எந்த ஒரு புத்தகத்தை நம்ம வந்து ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, தானியேல் புஸ்தகத்தை ரொம்ப என்ன பண்ணணும், நம்ம முக்கியமாக நம்ம வந்து கவனிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ தானியேல் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனங்கள் இதெல்லாம் வந்து பார்க்கும்போது எதோடு நம்ம வந்து பார்க்கும்போது பொருந்தி வரும், சம்மந்தப்படுத்தி பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, புறஜாதிகளுடைய காலப்பகுதியை வந்து பார்க்கும்போது அநேக இடத்துல அது என்ன பண்ணுது, சம்மந்தப்படுத்தி காட்டும். அப்போ இந்த ஒரு விஷயத்தை நம்ம சொல்லும்போது, எது இப்போ தானியேல் புஸ்தகத்தில் தான் வந்து பார்க்கும்போது புறஜாதிகளை பற்றி தீர்க்க தரிசனம் இருக்குதுன்னு சொல்கிறத நம்ம எப்படி புரிந்து கொள்ளக்கூடாது அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ தானியேல் புஸ்தகம் தான் இந்த புறஜாதியரை பற்றி தீர்க்க தரிசனத்தை முக்கியமாக சொல்கிற ஒரு புத்தகமா? இப்போ தானியேல் புஸ்தகம் மட்டும்தான் புறஜாதிகளை பற்றி முக்கியமான காரியங்கள் என்னது சொல்லக்கூடிய ஒரு சோர்ஸ், அதில் தான் மட்டும் இருக்குதா அப்படின்னு பார்க்கும்போது அதில் மட்டும் என்னது இல்லை, இல்லைங்களா? ஆனால் தானியேலில் இருக்கக்கூடிய அநேக தீர்க்க தரிசனங்கள், முக்கியமான அநேக தீர்க்க தரிசனங்கள் எல்லாமே எதனோடு வந்து நம்ம வந்து தொடர்பு படுத்தி பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, புறஜாதி காலங்களோடு நம்ம என்ன பண்ணலாம், நம்ம தொடர்பு படுத்தி பார்க்கலாம். ஆனாலும் ஒரு விஷயம் என்னன்னு பார்க்கும்போது, தானியேல் புஸ்தகத்தினுடைய தெளிவு, ஒரு புரிதல் நமக்கு இருந்தால் தான் மற்ற விஷயங்களை வந்து நம்ம தெளிவாக என்ன பண்ண முடியும், நம்ம புரிந்து கொள்ள முடியும். அதனால தான் நம்ம போன வாரம் கூட நம்ம எதுலேருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்க்கும்போது, தானியேல் 2ஆம் அதிகாரத்தில் இருந்து நம்ம என்ன பண்ணோம், நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம எந்த ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது, லூக்கா எழுதின சுவிசேஷம். இந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் வந்து பார்க்கும்போது நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து புறஜாதியருடைய காலத்தை குறித்து அங்கே என்ன பண்ணியிருக்கிறார், அவர் பேசியிருக்கிறார். அப்போ இது எப்போ நடக்கும் என்ற ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்குறோன்னா, இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்திற்கு பிறகு நடக்கக்கூடிய விஷயம். அதில் என்ன ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, எருசலேம் புறஜாதியாரால் என்ன பண்ணப்படும், அது மிதிக்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அங்கே இயேசு கிறிஸ்து தொடர்படி சொல்லியிருப்பார். அதை குறித்து நம்ம படிக்கலாம் பாருங்கள். லூக்கா 21ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் முதல், எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருப்பதை நீங்கள் காணும்போது அதன் அழிவு சபியமாயிற்று என்று அறியுங்கள். அப்பொழுது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடிப்போகவும், எருசலேமில் இருக்கிறவர்கள் வெளியே புறப்படவும், நாட்டுப்புறங்களில் இருக்கிறவர்கள் நகரத்தில் பிரவேசியாமல் இருக்கவும் கடவர்கள். எழுதியிருக்கிற யாவும் நிறைவேறும்படி நீதியை சரிக்கட்டும் நாட்கள் அவைகளே. அந்நாட்களில் கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ! பூமியின் மேல் மிகுந்த இடுக்கண்ணும் இந்த ஜனத்தில் மேல் கோபாக்கனியும் உண்டாக்கும். பட்டை கருக்கினாலே விழுவார்கள். சகல புறஜாதிக்குள்ளும் சிறைப்பட்டு போவார்கள். புறஜாதியரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புறஜாதியால் மிதிக்கப்படும். சரி, இப்போ இந்த ரெட் லைனில் கூட அந்த ஒரு வசனம் என்ன பண்ணப்பட்டுக்குது, கோட் பண்ணப்பட்டிருக்குது. என்னென்னா, புறஜாதியரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புறஜாதியரால் மிதிக்கப்படும். அப்படின்னா இயேசு கிறிஸ்து கூட இந்த இடத்துல எதனோடு சம்மந்தப்படுத்தி காட்டுறார் அப்படின்னு பார்க்கும்போது, எருசலேமுக்கும் புறஜாதி காலத்திற்கும் தான் என்ன இருக்குதுன்னா தொடர்பு இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை அங்கே சம்மந்தப்படுத்தி காட்டுறாரு ஒழிய, எதனோட வந்து நம்ம சம்மந்தப்படுத்தக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது, சபை நிறைவோடு என்ன பண்ணக்கூடாது, சம்மந்தப்படுத்தி பார்க்கக்கூடாது. சரி, இப்போ புறஜாதி காலம் அது நிறைவேறு வரைக்கும் பார்க்கும்போது எருசலேம் புறஜாதியால் மிதிக்கப்படும். அப்படின்னா எவ்வளோ காலம் மிதிக்கப்படும் அப்படின்றத குறித்து நம்ம வரும் நாட்கள் என்ன பண்ண போகிறோம், நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் என்ன ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, புறஜாதியருடைய காலம் நிறைவேறிவிட்டால் அடுத்தது எருசலேம் என்ன பண்ணப்படாது, புறஜாதியரால் மிதிக்கப்படாது. அப்படின்னா எது வரைக்கும் மிதிக்கப்படும் அப்படின்னு பார்க்கும்போது, புறஜாதியருடைய காலம் நிறைவேறுற வரைக்கும் எருசலேம் என்ன பண்ணப்படும் அப்படின்னு பார்க்கும்போது மிதிக்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அங்கே என்ன பண்ணுறாருன்னா கோட் பண்ணி என்ன பண்ணுறோம், நம்ம பார்க்குறோம்.
சரி, இதை குறித்து எந்த டைமில் இந்த ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்றது கருத்து இயேசு கிறிஸ்து சொல்கிறாருன்னா படிக்கலாம் பாருங்கள். லூக்கா 21:20 எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருப்பதை நீங்கள் காணும்போது அதன் அழிவு சமீபமாயிற்றென்று அறியுங்கள். சரி, ஒரு விஷயத்தை இங்கே இயேசுக்கு சொல்கிறார். எப்போ இது நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருப்பதை நீங்கள் காணும்போது அதன் அழிவு சமீபமாயிற்றென்று அறியுங்கள். அப்படின்னா அநேக விஷயங்களை குறித்து இயேசு கிறிஸ்து இங்கே என்ன பண்ணுறாருன்னா சொல்கிறாரு. அப்படி சொல்லும் பொழுது குறிப்பாக ஒரு விஷயத்தை சொல்கிறார். எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருப்பதை நீங்கள் காணும்போது, அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா எது அங்கே சமீபமாயிற்று அப்படின்னு சொல்கிறாருன்னா அழிவு என்ன ஆயிடுச்சு, சமீபம் ஆயிடுச்சு. சரி, இதை யார் இடத்துல இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு? யார் இடத்துல சொல்கிறாரு? அதான் சொல்கிறார் இல்லையா, நீங்கள் காணும்போது. அப்போ யார் இடத்துல சொல்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது, இங்கே நீங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஆதி கிறிஸ்தவர்கள் அந்த டைமில் இருந்தாங்க இல்லையா, உண்மையான கிறிஸ்தவ ஜனங்கள் இல்லைங்களா, அவங்களுக்கு தான் இந்த ஒரு வசனம் என்னது பொருந்தும். ஏன்னா அவங்களுடைய காலப்பகுதியில் நடக்கக்கூடிய ஒரு தீர்க்க தரிசனத்தை தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாருன்னா இங்கே என்ன பண்ணுறாரு சொல்கிறார். என்ன ஒரு விஷயத்தை சொல்கிறாருன்னா, இன்னும் கொஞ்சம் நாளில் அந்த இன்னும் கொஞ்சம் நாள் அப்படின்றத நம்ம எப்படி புரிஞ்சுக்கலான்னா, அவருடைய மரணத்திற்கு பிற்பாடு நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நாளில் என்ன நடக்க போகுதுன்னா, எருசலேம் பார்க்கும்போது அது என்ன பண்ணால் சேனைகளால் என்ன பண்ணப்படுது, சூழப்படும். அப்படி சூழப்படும் போது அதுக்கு என்ன ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு பார்க்கும்போது அழிவு என்ன ஆயிடுச்சு, ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்றத அங்கே இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு. அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை இயேசு கிறிஸ்து அவருக்கு எப்படி தெரியும்? இப்போ எருசலேம் நகரம் பார்க்கும்போது சேனைகளால் என்ன பண்ணப்படுது, சூழப்பட போகுது. எருசலேம் நகரம் என்ன பண்ணப்படுது, அழிக்கப்பட்டு போயிடும் அப்படின்ற ஒரு விஷயம் இயேசு கிறிஸ்துக்கு எப்படி தெரியும்? சரி, ஆமாம், நாம் எப்படி புரிஞ்சுக்கலாம்னா அவர் இயேசு கிறிஸ்து, அதனால் அவர் எல்லாமே என்னது தெரியும் அப்படின்ற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கூடாது. என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்து இந்த ஒரு விஷயத்தை பேசுகிறாருன்னா ஏதோ ஒரு காரியத்தில் புஸ்தகத்துலேருந்து என்ன பண்ணுறாரு, ஆமாம் படிச்சிருக்கிறார். படித்ததுனால தான் அதை எடுத்து தெளிவாக என்ன பண்ண முடியுது, சொல்ல முடியுது இல்லைங்களா. அப்படின்னா எந்த புத்தகத்திலேருந்து இயேசு கிறிஸ்து எடுத்திருப்பார்? சரி, நிறையா இது ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம். அதனால் ஒரு புத்தகத்தை என்ன பண்ணுறீங்க, செலக்ட் பண்ணுறீங்க. லேவிராமமாக இருக்கும், எசேக்கியலாக இருக்கும் அப்படின்ட்டு. அப்படின்னா எந்த புத்தகத்திலேருந்து அதை எடுத்து இயேசு கிறிஸ்து சொல்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது படிக்கலாம் பாருங்கள். தானியேல் 9:26 அந்த 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார். ஆனாலும் தமக்காக அல்ல, நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் அழித்து போடுவார்கள். அதன் முடிவு ஜலப்பிரவாகம் போல இருக்கும். முடிவு பரிந்தும் யுத்தமும் நாசமும் உண்டாக நியமிக்கப்பட்டது. சரி, இப்போ 70 வார தீர்க்க தரிசனத்தை பற்றி இங்கே இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு, படிச்சிருக்கிறாரு. அப்போ அந்த 70 வார தீர்க்க தரிசனத்தை இயேசு கிறிஸ்து படித்ததுனால ஒரு விஷயத்தை இயேசு கிறிஸ்து தெளிவாக அவருக்கு தெரியுது. இப்போ 62 வாரங்களுக்கு பின்பு யார் சங்கரிக்கப்படுவா, மேசியா என்ன பண்ணுவார்னா சங்கரிக்கப்படுவார். அப்போ மேசியா சங்கரித்த பிறகு பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய அழிவு என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த தேசத்திற்கு என்ன பண்ணப்பட்டிருக்குது, குறிக்கப்பட்டிருக்குது. அப்படின்னா யார் இதை செய்வாங்க அப்படின்னு பார்க்கும்போது வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அழித்து போடுவார்கள். அப்படின்னா இங்கே சொல்லப்பட்டிருக்கிற பிரபுவின் ஜனங்கள் அப்படின்னா ஒரு பிரபு என்ன பண்ண போகிறாரு, வரப்போகிறாரு. அவர் என்ன பண்ணுவார்னா, அவர் வரும்போது எப்படி வருவார்னு பார்க்கும்போது ஒரு பெரிய இராணுவத்தோடு என்ன பண்ண போகிறாரு, வரப்போகிறாரு. அப்போ என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு பார்க்கும்போது இந்த நகரத்தை என்ன பண்ண போகிறாரு, அவர் அழித்து போடுவார். அப்படின்னா இந்த ஒரு விஷயம் எப்போ நடந்ததுன்றது நமக்கு தெரியும். எப்போ நடந்ததுன்னா கிபி 70. அப்போ இயேசு கிறிஸ்து மரித்த பிற்பாடு, அவருடைய மரணத்துக்கு பிற்பாடு பார்க்கும்போது இந்த ஒரு மிகப்பெரிய அழிவு எங்கே சம்பவித்தது அப்படின்னு பார்க்கும்போது இஸ்ரேல் யூத தேசத்தில் என்னது சம்பவித்தது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். சரி,
இப்போ இந்த கிபி 70 வந்து பார்க்கும்போது எருசலேம் நகரம் என்ன பண்ணப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது முற்றிலுமாக என்ன பண்ணப்பட்டது, அழிக்கப்பட்டது. அப்படின்னா இந்த ஒரு வேலையை செய்தது யார் அப்படின்னு பார்க்கும்போது பிரபுவின் ஜனங்கள். அப்படின்னா அந்த பிரபுவின் ஜனங்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம யாரை பார்ப்போன்னு பார்க்கும்போது ரோம பேரரசு. யார் அப்படின்னு பார்க்கும்போது தீத்து ராயன் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஆனால் இந்த ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து யாருக்கிட்ட இதை பற்றி பேசுகிறார், முன்னாடியே பேசுகிறார் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ எருசலேமினுடைய அழிவு சேனைகளால் அது சூழப்பட்டிருக்கிறத நீங்கள் காணும் பொழுது அப்படின்னா தன்னுடைய அன்பான சீஷர்களை பார்த்து இந்த ஒரு விஷயத்தை என்ன பண்ணுறாரு சொல்கிறார். ஃபஸ்ட்டே சொல்லிடுறார். என்ன சொல்கிறாருன்னா, அன்பான சீஷர்களே, எருசலேம் வந்து சேனைகளால் சூழப்பட்டிருக்கிறத நீங்கள் பார்க்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேருந்து என்ன பண்ணுறீங்க, நீங்கள் தப்பிச்சிடணும் இல்லைங்களா? சரி, அப்படின்னா இதை குறித்து நம்ம படிக்கலாம் பாருங்கள். 21ஆம் அதிகாரம் படிக்கலாம். லூக்கா 21ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அப்பொழுது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடிப்போகவும் எருசலேமில் இருக்கிறவர்கள் வெளியே புறப்படவும் நாட்டுப்புறங்களில் இருக்கிறவர்கள் நகரத்தில் பிரவேசியாமல் இருக்கவும் கடவர்கள். சரி, அப்போ கிபி 70 வந்து பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு முற்றுகை என்ன பண்ணப்பட்டது, போடப்பட்டது. அப்போ அந்த முற்றுகை பற்றி என்ன ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது வரலாற்றிலே ரொம்ப ஒரு மோசமான ஒரு முற்றுகை எது அப்படின்னு பார்க்கும்போது இந்த கிபி 70 வந்து பார்க்கும்போது எருசலேமுக்கு விரோதமாக என்னது போடப்பட்ட அந்த ஒரு முற்றுகை வந்து பார்க்கும்போது இருக்கிறதுலே ரொம்ப மோசமான ஒரு முற்றுகை. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது யாரும் வெளியிலையும் போக முடியாது, உள்ளே இருக்கிறவங்க யாரும் என்ன பண்ண முடியாது, வெளியிலையும் வர முடியாது. அந்த மாதிரி வந்து பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு முற்றுகை. இப்போ ஃபுல் இராணுவமும் எருசலேமை சுற்றி என்ன பண்ணப்பட்டது, சூழப்பட்டிருக்கிற ஒரு டைம் பீரியடு தான் அது. அப்போ அந்த டைமில் தான் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் அதை என்னது காணும் பொழுது அப்படின்னா அவருடைய சீஷர்களை பார்த்து சொல்கிறாரு. அப்போ ஆதிக்கால கிறிஸ்தவர்களுக்கு பின்னால் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை முன்னாடியே என்ன பண்ணுறாரு சொல்லி அவங்கள என்ன பண்ணுறாருன்னு பார்க்கும்போது எச்சரிக்கிறார். என்ன ஒரு எச்சரிப்பு கொடுக்குறாருன்னா, நீங்கள் இதை பார்க்கும்போது நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்க்கும்போது ஓடிடுங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஓடிடுங்க இல்லைங்களா? அப்போ அதை தான் அங்கே என்ன பண்ணப்படுதுன்னா சொல்லப்பட்டிருக்குது. அப்போது யூதியாவில் இருக்கிறவர்கள் எங்கே ஓடிப்போங்க, மலைகளுக்கு ஓடிப்போங்க இல்லைங்களா? அதேமாதிரி வந்து பார்க்கும்போது எருசலேமில் இருக்கிறவர்கள் வெளியே புறப்படவும் நாட்டுப்புறங்கள் இருக்கிறவர்கள் நகரத்தில் பிரவேசிக்காதீங்க இல்லைங்களா? அப்படின்னா ஒரு வேளை வந்து பார்க்கும்போது நீங்கள் எருசலேமில் இருக்கிறீங்கன்னா வெளியே என்ன பண்ணுறீங்க, போயிடுங்க. யூதியாவில் இருக்கிறீங்கன்னா நீங்கள் எங்கே போயிடுங்கன்னா மலைக்கு என்ன பண்ணுறீங்க, ஓடிடுங்க. ஆக மொத்தம் நீங்கள் எங்கே இருக்காதீங்க, நகரத்துக்குள்ளே மட்டும் என்ன பண்ணுறாதீங்க, இருந்துடாதீங்க. இருந்தீங்கன்னா வந்து பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய என்னது அழிவு வந்துடும். சரி, என்ன அப்படின்னா இப்போது ஆதிகால கிறிஸ்தவர்கள் எல்லாமே எங்கே தான் இந்த ஊழியமே பண்ணாங்க, எருசலேம் சிட்டிக்குள்ளே தான் என்ன பண்ணாங்க, அவங்களுடைய ஊழியமே அதிகமாக இருந்தது. அப்படின்னா இப்போது சேனைகளால் சூழப்பட்டிருக்கும் போது இவங்க எப்படி வெளியில் போக முடியும், இவங்களால் என்ன பண்ண முடியாது, வெளியில் போக முடியாது. அப்படின்னா இதில் வந்து பார்க்கும்போது நம்ம என்ன நினச்சிருப்போம்னு பார்க்கும்போது எருசலேமை வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்க்கும்போது முற்றுகை போட்டது யார் அப்படின்னு பார்க்கும்போது தீத்துராயன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்க்கும்போது முற்றுகை போட்டது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்பேசியன். அப்போ இவர் தான் வந்து பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து பார்க்கும்போது ஜெருசலேம் என்ன பண்ணுறாரு, முற்றுகை போடுறாரு. அப்போ இவர் போடப்பட்டிருக்கும்போது அப்பயே வந்து பார்க்கும்போது பல நெருக்கங்கள் என்ன ஆயிடுச்சு, அங்கே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்போ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து பார்க்கும்போது என்ன நடக்குதுன்னா இவருக்கு வந்து பார்க்கும்போது மேலேருந்து என்ன ஆகுது, ஒரு ஆர்டர் வருது, நீங்கள் முதலாவது என்ன பண்ணீங்க, இங்கே புறப்பட்டு வாங்க. ஏன் என்ன பார்க்கும்போது இவர் பேரரசாக வந்து பார்க்கும்போது முடிசூட்டப்படுறதுக்கு இமிடியட்டாக இவர் என்ன பண்ணுறாருன்னா அழைக்கப்படுறார். இப்போ இவர் போகிறார் இல்லையா, இவர் போனதுக்கப்புறம் தான் அந்த ஒரு காரியத்தை யார் எடுத்துக்கிறா அப்படின்னு பார்க்கும்போது டைட்டிஸ் தீத்துராயன் என்ன பண்ணுறாரு எடுத்துக்கின்னு அவர் தான் வந்து பார்க்கும்போது பெரும் படையோடு எங்கே வர்றாரு மறுபடியும். ஆமாம், முற்றுகை போடப்பட்டு தான் இருக்குது. மறுபடியும் தீத்துராயன் வந்து பார்க்கும்போது இன்னும் படைகளோடு எங்கே வராருன்னு பார்க்கும்போது எருசலேம் நகரத்துக்கு வரார். அப்போ இந்த பிட்வீன் கேப் இருக்குது இல்லையா, எந்த கேப்பு,
வெஸ்பேசியன் போகிறார் இல்லையா, போயிட்டு அடுத்து தீத்துராயன் வரத்துக்கு ஒரு சின்ன கேப் இருக்குது. இந்த கேப்பில் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது, நகரத்துக்குள்ளே இருந்த சிட்டிக்குள்ளே இருந்த எல்லா உண்மை கிறிஸ்தவர்களும் என்ன ஆயிட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது வெளியில் போயிட்டாங்க. அப்படின்னா இயேசு கிறிஸ்து முன்னாடி என்ன சொல்லிக்கிறாருன்னா, இந்த மாதிரி நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஓடிடுங்க சொன்னாங்க இல்லையா. அப்போ உண்மை கிறிஸ்தவர்கள் எல்லாருமே என்ன ஆயிட்டாங்க, வெளியில் போயிட்டாங்க. அப்படின்னா நகரத்துக்குள்ளே யாரும் இல்லை தெரியுங்களா, உண்மையான கிறிஸ்தவர்கள் ஒருவரும் என்னது கிடையாது. எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்கன்னா தப்பிச்சிட்டாங்க. அப்போ தீத்துராயன் வந்ததுக்கப்புறம் தான் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ ஒரு மிகப்பெரிய என்னது முற்றுகை. அந்த டைமில் மட்டும் யூதர்கள் எவ்வளோ பேர் கொல்லப்பட்டார்கள் அப்படின்றத சரித்திரம் சொல்லுது அப்படின்னு பார்க்கும்போது 11 லட்சம் யூதர்கள் என்ன பண்ணப்பட்டாங்க, கொல்லப்பட்டார்கள். இதெல்லாம் எப்போ நடந்தது அப்படின்னு பார்க்கும்போது கிபி 70 நடந்தது. அப்படின்னா 11 லட்சம் யூதர்கள் என்ன செய்யப்பட்டார்கள் அப்படின்னு பார்க்கும்போது கொல்லப்பட்டார்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் ஒருவரும் அங்கே என்ன பண்ணல இல்லை, எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்கன்னா வெளியில் போயிட்டாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது அவருடைய பிள்ளைகளை இல்லைங்களா எச்சரித்ததுனால அந்த எச்சரிப்பை இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா கரெக்டாக என்ன பண்ணுறாங்க, பிடித்து கொண்டார்கள். சரி, இப்போது இதை தான் நம்ம வந்து பார்க்கும்போது பார்க்குறோம். இப்போ இதை குறித்து லூக்கா 22 படிக்கும்போது, லூக்கா 21:22 எழுதியிருக்கிற யாவும் நிறைவேறும்படி நீதியை சரிக்கட்டும் நாட்கள் அவைகளே. சரி, லூக்கா 21:22 என்ன விஷயம் படிக்கிறோன்னா, எழுதியிருக்கிற யாவும் நிறைவேறும்படி நீதியை சரிக்கட்டும் நாட்கள் அவைகளே. அப்படின்னா நீதியை சரிக்கட்டுனா எதற்கு நீதிகளை சரிக்கட்டும் நாள்? ஆமாம், யூதர்களுக்கு நடந்த ஒரு விஷயம் இல்லையா. அப்போ இது எல்லாமே என்னென்னா ஏற்கனவே எழுதப்பட்ட ஒரு விஷயம். அப்போ கிபி 70 நடந்த சம்பவங்கள் அனைத்துமே வந்து பார்க்கும்போது அது வந்து யதார்த்தமாக நடந்த ஒரு விஷயம் கிடையாது. அது வந்து பார்க்கும்போது ஏற்கனவே வேதத்தில் என்ன பண்ணப்பட்டிருக்குதான், சொல்லப்பட்டிருக்குது. அப்போ ஏற்கனவே சொல்லப்பட்ட விஷயங்கள் தான் எப்போ நடந்திருக்குது, கிபி 70 யூதர்களுக்கு நடந்த ஒரு சம்பவம். அப்படின்னா என்ன ஒரு கொஸ்டின் அப்படின்னு பார்க்கும்போது, வேதத்தில் ஏற்கனவே எழுதப்பட்டிருக்குது, அதன்படி தான் அவங்களுக்கு என்ன பண்ணியிருக்குது, நடந்திருக்குது. அப்படின்னா வேதத்தில் எந்த இடத்துல எழுதப்பட்டிருக்குது, ஏதோ ஒரு இடத்துல என்ன பண்ணப்பட்டிருக்குது, ஏற்கனவே எழுதப்பட்டிருக்குது. அப்போ எழுதப்பட்ட ஒரு விஷயந்தான் கிபி 70 என்ன பண்ணியிருக்குது, நடந்திருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த டைமில் தான் வந்து பார்க்கும்போது எருசலேம் நகரம் முழுவதுமாக என்ன பண்ணப்பட்டது, அழிக்கப்பட்டது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். சரி, அப்போ இதை குறித்து நம்ம படிக்கும்போது நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதை தொடர்ந்து ஒரு விஷயத்தை சொல்கிறார் பாருங்க. லூக்கா 21:23 அந்நாட்களில் கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ, பூமியின் மேல் மிகுந்த இடுக்கண்ணும் இந்த ஜனத்தின் மேல் கோபாக்கனியும் உண்டாகும். சரி, இப்போ அந்நாட்களில் கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ, பூமியின் மேல் மிகுந்த இடுக்கணும் இந்த ஜனத்தின் மேல் கோபாக்கினையும் உண்டாகும். அடுத்த வசனம் படிக்கலாம் பாருங்க. லூக்கா 21:24 பட்டய கருக்கினாலே விழுவார்கள், சகல புறஜாதிக்குள்ளும் சிறைப்பட்டு போவார்கள், புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புறஜாதியார் மிதிக்கப்படும். பாருங்க, இது வந்து பட்டய கருக்கினாலே விழுவார்கள், சகல புறஜாதிகளுக்குள்ளும் சிறைப்பட்டு போவார்கள். எது வரைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புறஜாதியாரால் என்ன பண்ணப்படும், மிதிக்கப்படும். அப்போ அந்த டைமில் வந்து ஒரு விஷயத்தை அங்கே படித்தோம் இல்லைங்களா, அந்நாட்களில் கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுகளுக்கும் ஐயோ இல்லைங்களா. இதெல்லாம் நம்ம வேறு எங்கேயாவது படிச்சிருக்கிறோமா, எப்போயாவது படித்து கேள்விப்பட்ட மாதிரி ஞாபகம் இருக்குதா, எப்போ படிச்சிருப்போம் இதை பற்றிலாம்? சரி, 2ஆம் வருகையில் இதை குறித்தெல்லாம் என்ன பண்ணியிருப்போம், நம்ம படிச்சிருப்போம். ஓகேங்களா. சரி, இது வந்து பார்க்கும்போது லூக்கா 21 அதிகாரத்தில்
நம்ம ஏற்கனவே 24ஆம் அதிகாரத்தில் இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தங்களை என்ன பண்ணியிருப்போம், பார்த்துருப்போம். இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகைக்கும் அவருடைய வருகை வராதுன்னா அதுக்குரிய அடையாளங்கள் என்னென்னு சீஷர்கள் என்னது கேட்கும்போது இயேசு கிறிஸ்து நிறைய விஷயங்கள் என்ன பண்ணியிருப்பார், சொல்லி வருவார். அதில் இந்த ஒரு பாயிண்ட்டையும் இந்த ஒரு வசனத்தையும் என்ன பண்ணுவார்னா கோட் பண்ணுவார். அந்நாட்களில் அப்படின்னு சொல்லுவார். அந்நாட்களில் அப்படின்னு சொல்லும்போது அங்கே வந்து கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுறவர்களுக்கும் ஐயோ அப்படின்ற மாதிரி அங்கேயும் சொல்லியிருப்போம். அதுக்கு ஆவிக்குரிய அர்த்தத்தை நம்ம என்ன பண்ணியிருப்போம், நம்ம பார்த்துருப்போம் இல்லைங்களா. ஆனால் லூக்காவில் சொல்லப்படுற ஒரு விஷயம் எப்படின்னா, லூக்காவில் வந்து பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகை காலப்பகுதியில் நடக்கக்கூடிய காரியத்தை பற்றி அங்கே என்ன பண்ணப்பட்டிருக்கோம், 2ஆம் வருகையில் வந்திருக்கிறார் அப்படின்னும் போது அந்த காலப்பகுதியில் என்ன நடக்குதுன்றதையும் சொல்லப்பட்டிருக்கோம். லிட்ராவே உண்மையாகவே இந்த ஒரு விஷயம் என்ன பண்ணியிருக்குது, நடந்திருக்குது. எங்கே நடந்திருக்குது, லூக்காவில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த விஷயம் உண்மையாகவே என்ன பண்ணியிருக்குது, நடந்திருக்குது. எங்கே நடந்திருக்குது அப்படின்னு பார்க்கும்போது கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்குறவங்களுக்கும் என்னது ஐயோ அப்படின்ற ஒரு விஷயம் எங்கே நடந்துக்குதுன்னா ஜெருசலேமில் என்ன பண்ணியிருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆவிக்குரிய அர்த்தத்தை தனியாக என்ன பண்ணுவோம், நம்ம பார்ப்போம். இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகை டைமில் வந்து நடக்கக்கூடிய ஒரு காரியம். அந்த டைமில் வந்து பார்க்கும்போது இந்த பேர் சபை அமைப்புகள்லாம் என்னது எப்படி இருப்பாங்க அப்படின்றத குறித்து இதை நம்ம கம்பேர் பண்ணி பார்ப்போம். ஆனால் இந்த ஒரு வசனம் வந்து பார்க்கும்போது லிட்ராவே என்ன பண்ணியிருக்குது, உண்மையாகவே நடந்த ஒரு சம்பவமாக என்ன பண்ணப்படுதுன்னா இருக்குது. இதில் என்ன ஒரு விஷயத்தை நம்ம தெரிந்துக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ லூக்காவில் வந்து பார்க்கும்போது லூக்கா எதின காரியங்கள் வந்து பார்த்திங்கன்னா அங்கே நடக்கக்கூடிய சம்பவத்தையும் அவர் பதிவு பண்ணியிருப்பார். இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகை டைமில் நடக்கக்கூடிய விஷயத்தையும் அவர் என்ன பண்ணியிருப்பார் தெரியுங்களா, தனித்தனியாக என்ன பண்ணியிருப்பார், அவர் பதிவு பண்ணுற விஷயத்தை நம்ம பார்க்கலாம். ஆனால் வந்து மத்தியில் பார்க்கும்போது 24ஆம் அதிகாரத்தில் தான் ரொம்ப டீட்டெயிலாக என்ன பண்ணப்பட்டிருக்கோம், இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகை காரியத்தையும் அங்கே சொல்லப்பட்டிருக்கோம் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். சரி, இதில் வந்து பார்க்கும்போது பட்டய கரிக்கினாலே விழுவார்கள், சகல புறஜாதிகளுக்குள்ளே என்ன பண்ணுவாங்க, அவங்க சிறைப்பட்டு போவார்கள். எது வரைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா புறஜாதியாருடைய காலங்கள் நிறைவேறும் வரைக்கும். அப்படின்னா அது நிறைவேறுற வரைக்கும் வந்து பார்க்கும்போது எருசலேம் புறஜாதிகளால் என்ன பண்ணப்படும், மிதிக்கப்படும். ஒருவேளை வந்து பார்க்கும்போது அந்த ஒரு காலம் நிறைவேறிவிட்டால் அதுக்கப்புறம் எது மிதிக்கப்படாது. ஆமாம், ஜெருசலேம் புறஜாதிகளால் என்ன பண்ணப்படாது, மிதிக்கப்படாது அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம பார்க்குறோம். சரி, இப்போது அதில் நம்ம படித்தோம் இல்லையா, என்ன படித்தோம், ஆமாம், பால் கொடுக்குறவர்களுக்கு ஐயோ, இது ஒரு தீர்க்க தரிசனம். பால் கொடுக்குறவர்களுக்கு ஐயோ, நம்ம வந்து பேசிக்கில் கேட்போம், அப்படி என்ன இவங்க பாவம் பண்ணாங்க அப்படின்றது கேட்போம் இல்லைங்களா. இது வந்து லிட்ராவே நடந்த ஒரு விஷயம். ஆனால் ஏற்கனவே நம்ம வந்து ஒரு வசனம் படிக்கல, எழுதியிருக்கிறபடி எல்லாமே யாருக்கு நடந்தது, ஆமாம், யூதர்களுக்கு என்னது நடந்தது இல்லையா. அப்போ இந்த பால் கொடுக்குறவர்களுக்கு ஐயோ அப்படின்ற ஒரு விஷயமும் வேதத்தில் என்ன பண்ணப்பட்டிருக்குது, எழுதப்பட்ட ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பட்டய கருக்கினாலே விழுவார்கள், இது ஒரு தீர்க்க தரிசனம். பட்டய பாருங்கள், பால் கொடுக்குறவர்களுக்கு ஐயோ, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பட்டய கருக்கினாலே விழுவார்கள். அப்படின்னா இது வந்து பார்க்கும்போது ஒரு தீர்க்க தரிசனம். அப்படின்னா இந்த ஒரு விஷயம் எப்படி நடந்தது, எப்படி இது வந்து பார்க்கும்போது நிறைவேறினது அப்படின்றத குறித்து நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து இன்னொரு விஷயம் நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புறஜாதியருடைய காலங்களை பற்றி பார்த்தீங்கன்னா முதல் பேசுனது யார் அப்படின்னு பார்க்கும்போது நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அப்படின்னா இந்த புறஜாதியருடைய காலங்கள் பற்றி எவ்வளோ காலம் இல்லைங்களா, இந்த புறஜாதியருடைய காலம் எவ்வளோ காலம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அடிமைப்பட்டு, அப்போ இஸ்ரேல் ஜனங்கள் வந்து பார்க்கும்போது அடிமைப்பட்டு இருப்பாங்க. அந்த அது ஒரு காலப்பகுதி ரீதியா அந்த காலப்பகுதி எவ்வளோன்றதை குறித்து நம்ம வரக்கூடிய நாட்களில் பார்க்க போகிறோம். எதெல்லாம் குறித்து பார்க்க போகிறோம், பால் கொடுக்குறவர்களுக்கு ஐயோ, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பட்டய கருக்கினாலே விழுவார்கள்,
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புறஜாதிகளுடைய காலப்பகுதி இல்லைங்களா. அப்போ இதை குறித்தெல்லாம் வந்து பார்க்கும்போது தெளிவாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். சரி, அப்போ இந்த புறஜாதியருடைய காலப்பகுதி பற்றி நிறைய விஷயங்களை வந்து பார்க்கும்போது வரக்கூடிய நாட்களில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது பாருங்கள், என்ன ஒரு கொஸ்டினோடு நம்ம முடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டதுலேருந்து, இப்போ நியாயப்பிரமாணம் எப்போ கொடுக்கப்பட்டது? மோசேட்ட என்ன பண்ணப்பட்டது? கொடுக்கப்பட்டது. இப்போ நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டதிலிருந்து கிறிஸ்தியனுடைய ராஜ்யத்தினுடைய காலப்பகுதியில் இருக்குது இல்லையா, 1000 ஆண்டு அரசாட்சி. அப்போ இந்த காலப்பகுதியில் வந்து பார்க்கும்போது என்ன ஒரு விஷயமும் நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, இஸ்ரேல் ஜனங்கள் வந்து பார்க்கும்போது அவங்க வந்து புறஜாதிகள் என்ன பண்ண போகிறாங்க? மற்றவர்களை ஆசீர்வதிக்க போகிறாங்க இல்லைங்களா. அப்போ அது வரைக்கும் நடக்கக்கூடிய சம்பவங்கள் இருக்குது. எது வரைக்கும் சம்பவங்கள்? நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டதில் இருந்து இல்லைங்களா, நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டதில் இருந்து இப்போது கிறிஸ்தியனுடைய ராஜ்யத்தில் வந்து பார்க்கும்போது இஸ்ரேல் ஜனங்கள் மற்றவர்களை என்ன பண்ண போகிறாங்க? அவங்க மூலியமாக தான் ஆசீர்வாதம் மற்றவங்களுக்கு என்ன பண்ண போகுது? கடந்து போகக்கூடிய ஒரு காலம் இருக்குது இல்லைங்களா. இப்போ ஏற்கனவே நம்ம என்ன ஒரு விஷயத்தை பார்த்தோம் அப்படின்னு பார்க்கும்போது, பால் குடிக்கிறவங்களுக்கு ஐயோ, இதெல்லாம் வந்து எழுதியிருக்கிற தீர்க்க தரிசனம் லூக்கால சொல்லப்பட்டிருக்குது. பட்டய கருக்கினால் என்ன பண்ணுவாங்க? விழுவார்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புறஜாதியருடைய காலப்பகுதின்னு ஒரு காலப்பகுதி என்னது இருக்குது இல்லைங்களா. இந்த ஒரு விஷயங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் வந்து பார்க்கும்போது மற்றவர்கள் இவங்க மூலமாக தான் மற்றவங்களுக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு பார்க்கும்போது ஆசீர்வாதங்கள் என்ன பண்ண போகுது? கிடைக்க போகுது. அப்போ நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டதுலேருந்து கிறிஸ்தியனுடைய ராஜ்யத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் மற்றவர்களை ஆசீர்வதிக்கிற ஒரு காலப்பகுதி இருக்குது. அப்போ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது மொத்தமாக ஒரு இடத்துல என்ன பண்ணப்பட்டிருக்குது? சொல்லப்பட்டிருக்குது இல்லைங்களா. நியாயப்பிரமாணத்திலிருந்து இஸ்ரேல் ஜனங்கள் வந்து மற்ற ஜனங்களை ஆசீர்வதிக்கிற காரியம் வரைக்கும் ஒரு இடத்துல தெளிவாக என்ன பண்ணப்பட்டிருக்குது? இவங்க எப்படிப்பட்ட ஒரு தண்டனைக்குள்ளே போக போகிறாங்க, புறஜாதிகளுடைய காலத்தில் கீழே எவ்வளோ நாள் இருப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து பார்க்கும்போது இவங்க எப்படி வந்து விடுதலை பெற்று என்ன பண்ண போகிறாங்க? வரப்போகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து உலகத்தை இவங்க எப்படி ஆசீர்வதிக்க போகிறாங்க, இதெல்லாம் பற்றி ஒரு இடத்துல வந்து தீர்க்க தரிசனமாக தெளிவாக என்ன பண்ணப்பட்டிருக்குது? சொல்லப்பட்டிருக்குது. எங்கே சொல்லப்பட்டிருக்குதுன்னு தெரியுமா? சரி, லேவிராமம் 26ஆம் அதிகாரம். இந்த லேவிராமம் 26ஆம் அதிகாரத்தில் தான் ஒரு 45 வசனங்கள் என்ன பண்ணுது இருக்குது. இந்த 45 வசனத்தில் தேவன் தன்னுடைய இஸ்ரேல் ஜனங்களை குறித்து தெளிவான ஒரு திட்டத்தை அற்புதமாக அழகாக என்ன பண்ணியிருக்கிறாருன்னு பார்க்கும்போது லேவிராமம் 26ஆம் அதிகாரத்தில் என்ன பண்ணியிருக்கிறாரு? பதிவு பண்ணியிருக்கிறாரு. அப்போ அதை குறித்து நம்ம வந்து பார்க்கும்போது பார்க்க போகிறோம் இல்லைங்களா. சரி, அப்போ இது வந்து பார்க்கும்போது என்ன அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு சேலஞ்சுன்ற மாதிரி அங்கே என்ன பண்ணியிருக்கிற பிரதர் போட்டிருக்கிறாரு. என்னென்னா ஒரு கண்டுபிடிப்பு. ஏன்னா நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டதுலேருந்து இயேசு கிறிஸ்தனுடைய ராஜ்யத்தில் வந்து உலக ஜனங்களை வந்து எப்படி இஸ்ரேல் ஜனங்கள் மூலமாக அவங்களுக்கு ஆசீர்வாதம் என்ன பண்ண போகுது? அவங்க மூலியமாக கடந்து போகக்கூடிய விஷயங்கள், இவங்களுடைய வரலாறு. யாரை பற்றி வரலாறு? யூதர்களை குறித்த வரலாறு. இதெல்லாம் பற்றி பார்த்திங்கன்னா தெளிவான முறையில் என்ன பண்ணப்பட்டிருக்குதுன்னா சொல்லப்பட்டிருக்குது. எங்கே சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு பார்க்கும்போது லேவிராமம் 26ஆம் அதிகாரத்தில் என்ன பண்ணப்பட்டு தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. அதை குறித்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வாரம் தேவனுக்கு சித்தமானால் அடுத்த வாரம் ரொம்ப தெளிவாக நம்ம என்ன பண்ண போகிறோம்? நம்ம பார்க்க போகிறோம். பொறுமையோடு கேட்டவங்களை தேவன் தாமே ஆசீர்வதிப்பார்.